கர்த்தர் அப்படின்னு பேசுகிற எல்லாருமே நல்லவர்கள் அல்ல. கர்த்தர் அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருமே உண்மையானவர்கள் அல்ல. கர்த்தர் அப்படின்ற வார்த்தையில பேசுகிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் உண்மையான தீர்க்கதரிசிகள் அல்ல. வேதம் சொல்லுது, அலங்கத்தை கட்டும் போது நெகேமியாவோட இருந்த ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த வேலையில கூட நின்று சப்போர்ட் பண்ணவன் அப்படியே கொஞ்சம் சன்பல்லாத் தொபியாவுடைய பக்கத்தில் போயிட்டு வந்தா அவன் கரெக்டாக காசு கொடுத்துட்டான். கூலி கொடுத்து, எப்பா அவன்கிட்ட போய் நாங்க சொன்ன எங்க வார்த்தைக்கெல்லாம் அவன் அசைய மாட்டேங்கிறான், அவனுக்கு ஆண்டவர் சொன்னார்னு சொன்னாதான் அவன் அசைவான், அதனால அவன்கிட்ட போய் கண்ணை மூடி தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி இந்த மாதிரி உன்னை கொன்று போட வர்றாங்க, ராத்திரியிலே உன்னை கொன்று போட வர்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் போய் நம்ம ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியா எதை கண்டுபிடிச்சாராமா? கர்த்தர் அவனை அனுப்பலன்னு கண்டுபிடிச்சாராமா. கர்த்தர் அவனை அனுப்பவில்லை என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் பணம் கொடுத்து தான் இவனை அனுப்பியிருக்காங்கன்றதையும் நெகேமியா கண்டுபிடிச்சாரு. அப்ப எந்த அளவிற்கு ஞானம் வேணும்?